சப்காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிறதுல இப்போ சமீபத்தில் ஃபேஸ் லிஃப்ட் ஆகி அதாவது ஜென்ரேஷன் சேஞ்சாக மாறி வந்த ஒரு கார் தான் ஹுண்டேவோட வென்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் அப்படின்னா மஹேந்திராவோட 3XO. அப்போ இந்த ரெண்டு காருக்கும் என்னதான் டிஃபரன்ஸு? இந்த ரெண்டு காரையும் நம்ம அப்படியே ஆப்பிள் டு ஆப்பிள் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த பட்ஜெட்டுக்கு எந்த கார் வந்து பெட்டராக இருக்கும், உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு கம்பேரிசனாக அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் பையிங் சப்போர்ட் நமக்கு விஜய் தான் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி, ஃபீச்சர்ஸு, கம்ஃபர்ட்டு, கன்வீனியன்ஸு இது எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அந்த வேரியன்ஸை ரெண்டுக்கும் ஈக்குவலான வேரியன்ஸை பிக் பண்ணி அதை அப்படியே நம்ம ஒரு கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறோம். அப்போது பேஸ் வேரியண்ட்டில் நமக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டில் என்ன மாதிரி ஃபீச்சர் கம்பேரிசன்ஸ் இருக்குது, அது போக பவர் ட்ரெயின் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி டாப் எண்ட்லையும் பார்க்க போகிறோம், மிட் வேரியண்ட்லையும் நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக கன்க்ளூஷனில் வந்து எந்த காரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பவர் ட்ரெயினை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஒரு கார் அப்படிங்கிறப்போ பவர் ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மோர் தென் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டு காரில் இருக்கிற பவர் ட்ரெயின், இப்போ நீங்கள் வென்யூ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒன்று 1.2 லிட்டரில் இருக்கிற 4 சிலிண்டர் என்ஏ காப்பா அப்படின்னு ஒரு இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் i10 நியாஸாக இருக்கலாம், எக்ஸ்டராக இருக்கலாம், i20 இருக்கலாம், வென்யூவாக இருக்கலாம், இது எல்லா இதுலேயும் இந்த இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு வருது. அப்போ அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப லீனியரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான், ஆனால் ரொம்ப ரிஃபைன்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒரு 1 லிட்டர் டர்போ காம்பினேஷன் 3 சிலிண்டரில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது போக டீசலில் ஒரு 1.5 லிட்டர் சிஆர்டிஏ இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுவும் இந்த வென்யூவில் வருது. இப்போ நீங்கள் இதை அப்படியே நீங்கள் 3XOவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1.2 லிட்டரில் 3 சிலிண்டரில் எம்பிஎஃப்ஐயில் அதாவது போர்ட் இன்ஜெக்ஷனில் வந்து ஒரு இன்ஜின் ஆப்ஷன் கிடைக்கும். இதே 1.2 லிட்டர் டர்போவில் ஜிடிஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது டைரக்ட் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு வரும். இந்த ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரெண்டுமே வந்து டர்போவில் தான் வரும். அப்போ மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3XOவோட மைலேஜ் ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 8 to 10 அந்த ரேஞ்சு தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஹைவேல ஒரு 13 to 14 வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ ஒரு ஆவரேஜான மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 3XOக்கு ஒரு 13 அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படியே நீங்கள் வென்யூ வரீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஒரு 11 to 12 வந்து கிடைக்கும். ஹைவேல ஒரு 15 to 16 வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதோட ஒரு ஆவரேஜான மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 14 kmpl அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வென்யூவில் உங்களுக்கு 1.2 லிட்டர் எண்ணெயில் மேனுவல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1 லிட்டர் 3 சிலிண்டரில் டிசிடி வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஐவிடி வரும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அது வந்து வரலை. ஆட்டோமேட்டிக் வேணும்னா நீங்கள் டிசிடி மட்டுமே தான் போய் ஆகணும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் அது. இப்போ நீங்கள் 3XO அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் கிடைக்குது, 6 ஸ்பீட் மேனுவல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பெட்ரோலில் 6 ஸ்பீட் 80 வந்து வருது. அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து டீசலோட கிடைக்குது. ஸோ டீசலோட யூஸ்வலாக நம்ம வந்து 80 தான் பார்த்துருப்போம், பட் இந்த காரில் ஏஎம்டி கொடுத்துருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்த ரொம்ப பவர் லேக் வந்து ஃபீல் பண்ண முடியலை. அந்த பெட்ரோலோட அந்த டார்க் வந்து இந்த ஏஎம்டியோட லேகை கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஓவராலாக இந்த ரெண்டு காரில் இருக்கிற பவர் ட்ரெயின் அண்ட் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஜய் ப்ரோ, இப்போ இதில் இருக்கிற வேரியன்ஸ், இப்போ நமக்கு வந்து வென்யூவில் என்னென்ன வேரியன்ஸ் கிடைக்குது, 3XOவில் என்னென்ன வேரியன்ஸ் கிடைக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இப்போ வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்திருக்க வென்யூவில் நமக்கு வந்து இந்த வேரியன்ஸ் நேமே மாற்றிருக்காங்க. அதான் ஹுண்டாய் எக்ஸ்பீரியன்ஸ் HXன்னு சொல்கிறாங்க. இதே நம்ம வந்து மஹேந்திராவில் போனால் MX, அவங்க மஹேந்திரா எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க MX AXன்ற சீரிஸ் வச்சுருக்காங்க, இவங்க HX மட்டும் தான் வச்சுருக்காங்க. இதில் நம்ம வென்யூ அப்படின்னு பார்க்குறப்ப HX 2லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. நம்ம அதுமாதிரி மஹேந்திராவில் பார்க்குறப்போ MX 1, 2, 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AX 5, 7 அப்படின்னு வேரியண்ட் போய் முடிஞ்சிருது.
இதில் வந்து இந்த ஆடாஸ் வேரியண்ட்டை அவங்க எல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வென்யூவில் வந்து வெறும் 10 அப்படின்ற வேரியண்ட்டில் தான் அந்த ஆடாஸ் வருது. இது ஆன்-ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறோம். வென்யூவோட ப்ரைஸ் ரேஞ்ச் 9.3 லேக்லேருந்து 19.4 லேக் வரைக்கும் இருக்குது. இதே நீங்கள் 3XO பார்த்தீங்கன்னா 8.7 லேக்லேருந்து 18 லேக் வரைக்கும் தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்போது இதில் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது 3XO வந்து வென்யூவை விட ஒரு 1.5 லட்ச ரூபா கம்மியாக இருக்கே அப்படிங்கிறது நமக்கு தோணலாம். இது டீசலோட டாப் எண்டோட ஆன்-ரோட் காஸ்ட்டு தான் இது. எதனால் அப்படின்னா வென்யூவில் உங்களுக்கு டாப் எண்டில் டீசல் அவைலபிளாக இருக்குது. பட் 3XOவில் டாப் எண்டில் டீசல் ஆட்டோமேட்டிக்கில் அவைலபிள் கிடையாது. ஏன்னா ஆடாஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து டீசலில் ஆட்டோமேட்டிக்கில் அவங்க வந்து கொடுக்கல, மேனுவலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்டை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணலாம். வென்யூவில் பேஸ் வேரியண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா HX2 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். இதே இது 3XOவில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா MX1 அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வென்யூ, அதில் காமன் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 6 ஏர்பேக்ஸ் கிடைக்குது, ABS, EBD, ரியர் பார்க்கிங் சென்சார் கொடுக்குறாங்க, ஸ்பீட் சென்சிங் டோர் லாக் வந்து கிடைக்குது, சைல்ட் சேஃப்டி லாக்கும் வந்து உங்களுக்கு வருது. இப்போ 3XOவை விட இந்த வென்யூவில் வேற என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கிடைக்குது இந்த பேஸ் வேரியண்ட்லேயே. 4 இன்ச் டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. வேற 3XOவில் அது அனலாக்காக உங்களுக்கு வரும். 10 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் வித் 4 ஸ்பீக்கர்ஸில் வந்து உங்களுக்கு வருது. வித் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோடைய இந்த பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேவுமே இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. LED DRL வந்து வருது. IRVM வந்து ஆட்டோ டிமோபிளாகவே பேஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு வருது. பாடி கலரில் ORVM, ஆல் டோர்ஸ்லையுமே வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரைட், அப்போ அந்த HX2ஓட ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9.3 லேக்ஸ் வந்து உங்களுக்கு மேனுவலும், இதே இது டீசல் பெட்ரோல் மேனுவலும், டீசல் மேனுவல் வந்து 11.4 லேக்ஸும் உங்களுக்கு வரும். ரைட், இப்போ இதே இது அப்படியே நம்ம 3XOவோட பேஸ் வேரியன்ட் MX1 வந்து நம்ம பார்க்கலாம். சேஃப்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5 ஸ்டார் அப்படிங்கிறது கண்டிப்பாக மஹேந்திராவோட ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு டேக்லைன் அப்படின்னு சொல்லலாம். பாரத் என்கேப்லையும் சரி, குளோபல் என்கேப்லையும் சரி ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார். வென்யூவை விட இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரேக் அசிஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆல் 4 வீலுமே வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் இருக்குது. செம்ம எஃபிஷியண்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் சஸ்பென்ஷனுமே வென்யூவை விட வேற லெவலில் வந்து இது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. R16 வீல்ஸ் வந்து கிடைக்குது. வேறஸ் வென்யூவில் வந்து R15 வீல் தான் வந்து நமக்கு கிடைக்கும். 1 டச் அப் அண்ட் டவுன் வந்து டிரைவர் சைடு விண்டோக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரியரில் 60/40 சீட் வந்து கிடைக்கும். வேறஸ் வென்யூவில் ஒரு பெஞ்ச் டைப் தான் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்குது. அப்போ 3XOவோட MX1ஓட ஆன் ரோட் காஸ்ட்னு பார்த்தோம்னா 8.7 லேக்ஸுக்கு மேனுவல் பெட்ரோலும், இதே இது 10.6 லேக்ஸுக்கு ஆன் ரோட் காஸ்ட் டீசல் மேனுவலும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, இப்போ இது ரெண்டையும் நம்ம காஸ்ட் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 3XOவோட MX1 ஒரு 60 to 80K வந்து லெஸ்ஸாக இருக்குது when you compare to வென்யூவோட HX2 அப்படிங்கிற அந்த பேஸ் வேரியண்ட்டை. ஆனால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் வென்யூ வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி, அந்த காஸ்ட் டிஃபரன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவராலாக இந்த பேஸ் வேரியன்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு காரில் எது வின் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3XO நம்மளால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒரு 60 to 80K காஸ்ட் கம்மியாக இருக்குது, சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்தில் நல்லாவே கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஒரு 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட வருது, ப்ராக்டிக்கலான ரெக்குவயர்மெண்ட்டுக்குரிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருது. வேறஸ் வென்யூவில் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கிமிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. பட் காஸ்ட் அண்ட் சேஃப்டின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த MX1 அப்படிங்கிறது இந்த பேஸ் வேரியண்ட்டில் வின் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு மிட் வேரியண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன வேரியண்ட் எடுக்க போகிறோம், அதில் எது பெஸ்ட்டாக வருது? ஆமாம், இந்த மிட் வேரியண்ட் மேலே வந்து ரெண்டுத்துலேயுமே 2 வேரியண்ட் இருக்குது. பட் ஆனால் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 30-20,000 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக மிட் வேரியண்ட் போயிடலாம். மிட் வேரியண்ட் வந்து நம்ம வென்யூவில் HX5 எடுத்துக்கிறோம், இதே 3XOவில் AX5 எடுத்துக்கிறோம். காமன் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா நமக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரிப்பீட் ஆகுது. அது இல்லாமல் வேறு என்ன ஃபீச்சர் வந்து காமனாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா சன்ரூஃப், டயர் ப்ரெஷர் மானிட்டர், ரிவர்ஸ் கேமரா, LED, நமக்கு வந்து ஹெட்லைட்ஸ் அண்ட் DRL. ஸோ இது எல்லாமே LED வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸுமே வருது. ஸோ இது இல்லாமல் 3XOவில் வென்யூவில் வராது என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ R16 உங்களுக்கு அலாய்விஸே நமக்கு HX5 அதாவது AX5 வேரியண்ட்டில் வருது, HX5ல் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸு, வைப்பர்,
அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வருது, லெதர் ரேப்பில் கியரிங் நாபு அப்புறம் ஸ்டேரிங் வீல் ரெண்டுமே வருது. ஸோ இதே நம்ம வென்யூவில் பார்க்குறப்போ இது எதுவுமே வரல. ஆனால் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ பெட்ரோல் மேனுவல் வந்து HX5 வந்து 10.7 லேக்கில் இருக்குது. இதே நம்ம 3XOவில் பார்க்குறப்போ AX5 வந்து 11.7 லேக் இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் டிஃப்ரென்ஸ். இது பெட்ரோல் மேனுவல்லையும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் போனாலும் இந்த 1 லட்சம் டிஃப்ரென்ஸுங்கிறது இருக்குது. இப்போ டீசல் பார்ப்போம். டீசல் மேனுவல் அப்படின்னு பார்க்குறப்போ HX5 வந்து 13.1 லேக் இருக்குது. ஆனால் AX5 3XOவில் வந்து பார்த்தீங்கன்னா 13.5 லேக் இருக்குது. இதே டீசல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டுமே 14.3 லேக், அதாவது சேம் ப்ரைஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ டீசல் பார்க்குறப்போ கொஞ்சம் வந்து நமக்கு 3XO வந்து பெட்டராக இருக்குது. ஆனால் பெட்ரோல் பார்க்குறப்போ நமக்கு வென்யூ வந்து பெட்டராக இருக்குது. ஸோ பெட்ரோல் போகிறவங்க வந்து வென்யூ போகலாம், டீசல் போகிறவங்க வந்து 3XO போகலான்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த மிட் வேரியண்ட்டில் எது வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வென்யூ சஜஸ்ட் பண்ணுவோம், HX5 வேரியண்ட்டு. ஆனால் உங்களுக்கு மற்ற ஃபீச்சர்ஸு எல்லாம் பார்க்குறப்போ அந்த 1 லேக் கொடுத்தாலும் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஒர்த்து தான். அது AX5ல 3XOவில் வர AX5. ஓகே, இப்போ ஒரு டாப் எண்ட் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ டாப் எண்டுங்கிறப்போ வென்யூவில் நம்ம எடுத்துக்க போகிறது HX8, தோ அதில் HX10 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் இருந்தால் கூட நம்ம HX8 தான் வந்து நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இந்த 3XOவோட AX7ஓட நம்ம மேட்ச் பண்ணுறதுக்காக. ஏன்னா AX7Lல உங்களுக்கு ADAS ஃபீச்சர் பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக்கில் வரும், பட் டீசலில் வந்து நமக்கு வர்றது கிடையாது. அதனால ரெண்டையும் மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த வேரியண்ட்டை வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கிறோம். ஸோ 3XOவில் R17 அலாய் வந்து உங்களுக்கு வருது, வேறஸ் உங்களுக்கு வென்யூவில் R16 தான் வருது. ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் வென்யூவில் இல்லாத விஷயம், இதில் இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வென்யூவில் 3XOவில் இல்லாதது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3XOவில் உங்களுக்கு அது கிடையாது, ஃப்ரண்ட் சீட்டுக்கு மட்டும். பவர் சீட்ஸ் வந்து கிடைக்கிது வென்யூவில் டிரைவர் சீட்டுக்கு, பட் 3XOவில் அது கிடையாது. மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வந்து நீங்கள் பண்ணணும். ரியர் விண்டோக்கு சன்ஷேட் வந்து வென்யூவில் கொடுத்துருக்காங்க, வேற 3XOவில் உங்களுக்கு அது கிடையாது. 2 ஸ்டெப் ரிக்ளைன் வந்து ரியர் சீட் வந்து பண்ண முடியும், 3XOவில் உங்களுக்கு அது பண்ண முடியாது. ஆடியோ ப்ரீமியம் ஆடியோவான போஸ் ஆடியோ சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்குது, பட் வேற நீங்கள் 3XO அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஆடியோ தான் வந்து நமக்கு அதில் கிடைக்குது. சரி, காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெட்ரோலோட மேனுவல் HX வந்து ஆன் ரோட் காஸ்ட் 14.5 லேக்ஸ் வந்து வருது. இது AX7 வந்து மேனுவல் 14.4 லேக்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு வருது. டீசலில் மேனுவல் HX7 15.4ம் 3XOவில் AX7 15.3யும் வருது. இதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வருது. சரி, இப்போ இதில் வேல்யூ ஃபார் மணி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அடிஷ்னலாக நிறையா கம்ஃபர்ட்டுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ். ஏன்னா டாப் அண்ட் அப்படின்னு நம்ம போகிறோம்னா கம்ஃபர்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். அப்படி கம்ஃபர்ட்டாக நம்ம பார்க்கும்போது வென்யூ வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இந்த டாப் அண்டில், அதாவது AX8 அப்படிங்கிற அந்த டாப் அண்டில் நமக்கு கிடைக்கிது. 10K வந்தது ஜஸ்ட் டிஃப்ரென்ஸு 3XOவை விட. ஆனால் ADAS அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ரெண்டுலேயும் சோஃபார் வந்து இல்லை. சரி விஜய், இப்போ நம்ம ADAS எடுத்து நம்ம ஒரு கம்பேர் பண்ணுறோம்னா எந்த வேரியன்ஸில் எவ்வளோ பட்ஜெட் வருது? ஆமாம், இப்போ ADAS எடுத்து நம்ம பார்க்குறப்போ நமக்கு இந்த வென்யூவில் வந்து HX10, அதாவது இருக்கிறதுலே டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. ஆனால் உங்களுக்கு தெரியும் 3XOவில் அந்த AX5ல Lன்னு ஒரு வேரியண்ட்டும் AX7ல Lன்ற ஒரு வேரியண்ட்டும் கிடைக்குது. ஸோ ADAS வேணும்னா நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக AX5லே போகலாம், AX5Lலே போகலாம். ஆனால் வென்யூவில் அந்த ஆப்ஷனே இல்லை, நீங்கள் டைரெக்டாக டாப் வேரியண்ட் தான் போகணும். அதே மாதிரி டீசல் அப்படின்னு பார்க்குறப்போ 3XOவில் டீசல் மேனுவலில் இருக்குது, ஆனால் ஆட்டோமேட்டிக்கில் ADASே கிடையாது. அப்போ நீங்கள் டீசல் ஆட்டோமேட்டிக் வேணும், அதில் எனக்கு ADAS வேணும்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம வென்யூ தான் போகணும். ஆனால் ப்ரைஸுங்கிறது எங்கேயோ இருக்குது. ஏன்னா மேனுவலில் ADAS அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அடாப்டிவ் க்ரூஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அடாப்டிவ் க்ரூஸ் அப்படிங்கிறது ADASல இருக்கிற ஒரு மிகப்பெரிய தேவையான ஒரு ஃபீச்சர். அது இல்லாமல் ஒரு ADASங்கிறது நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியல. அதனால நீங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் ADAS வேணும்னா வென்யூவில் மட்டும்தான் கிடைக்கிது, 3XOவில் அது கிடைக்கிறது கிடையாது. ஸோ அப்போ நமக்கு ஒரு அஃபோர்டபுளாக எனக்கு ADAS வேணும்னா இந்த 3XOவில் இருக்குது AX5L போகலாம். ஸோ இப்போ ADAS பொறுத்தவரை நம்ம 3XO ஒரு வின்னர்னே சொல்லலாம். ஓகே, அதுவும் பெட்ரோலில் இல்லை டீசலில் மேனுவல்லையும் நமக்கு ADAS வருது. பட் ஆனால் வந்து நமக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் பெட்ரோல் 3XO தான் போகிற மாதிரி இருக்கும். கரெக்ட். அதில் உங்களுக்கு 80 கியர் பாக்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதனால உங்களுக்கு அதில் பெட்டராக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓவராலாக இப்போ இந்த ரெண்டு காரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா
எது வந்து பெட்டரா ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டோட ப்ராக்டிகாலிட்டி வந்து நம்ம பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் 3XO வந்து ஒய்டரான ஒரு காரு. ரியர் சீட்டில் 3 பேர் கொஞ்சம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும். வென்யூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3 பேர் அடல்ட்டுங்கிறது கொஞ்சம் டஃப் தான், ரைட்? ஆனால் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் வென்யூவில் நல்லா இருக்குது. 3XOவில் கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். லெக் ரூம் அப்படின்னு பார்த்தோம்னா 3XOவில் லெக் ரூம் நல்லா இருக்கும். வென்யூவில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்டர்த்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 கார்லையும் ஒரு ஈக்குவல் அண்டர்த்தை தான். 5.8க்கு மேலே போனோம்னா 2 கார்லையுமே கொஞ்சம் அண்டர்த்தை வந்து வீக்காக தான் இருக்குது. அப்போ பவர் ட்ரெயின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் 3XOவில் உங்களுக்கு அந்த ஏடியோட காம்போ ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து உங்களுக்கு கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் வேற லெவலில் வந்து 3XOவில் இருக்குது. அப்போது ஓவரால் ஸ்ட்ரக்சரோட இன்டெகிரிட்டி, அந்த பாடியோட ரிலேபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3XOவோட வெனியோட பாடியோட ரிலேபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். 3XOவில் கொஞ்சம் சீக்கிரமாக ரேட்லிங் சவுண்டு இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பார்த்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு ஓவர்வியூவான ஒரு கம்பேரிசன். இப்போ கன்க்ளூஷன் வந்து நம்ம வரலாம். ஸோ வென்யூ வந்து சம் ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் பண்ணுது. எதுலனா பேஸ் வேரியண்ட்டில், ரைட்? ஆனால் மிட் வேரியண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா காஸ்ட் வைஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி ஃபீச்சர் வைஸ்மே வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுமே டைல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பேஸ் வேரியண்ட் அப்படின்னா கண்டிப்பாக 3XO வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. மிட் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜில் வந்து உங்களுக்கு இருக்குது. டாப் எண்ட் அப்படின்னு வர்றோம் அப்படின்னா 3XOவில் கம்ஃபர்ட்டுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள்லாம் மிஸ் ஆகுது. அந்த இடத்துல வென்யூ வந்து உங்களுக்கு அதில் வின் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னா ப்ரீமியம் இன்டீரியர் வித் மோர் ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து வென்யூ. சேஃப்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் ஃபார் டிரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அது 3XO. இந்த ரெண்டுக்குள்ள நீங்கள் எதில் வர்றீங்க, நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ரிசல்ட் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளியரான ஐடியா வந்து கொடுத்துருக்கோம். இந்த வென்யூக்கும் 3XOக்கும் என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத பற்றி. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.